நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் பொது நூலகத்துறை, சமூக நீதித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் பொது நூலகம், வகுப்பறை கட்டிடம் உள்ளிட்ட 6 புதிய கட்டிடங்கள் திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் வழங்கினார். இந்நிகழ்வில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசு, மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காலையில் கூட லைப்ரரி பற்றி பார்க்கும்போது 17 வருஷம் அவர் இது எழுதுனது டெய்லி 16 மணி நேரம் ஒர்க் பண்ணி 17 வருஷத்தில் எழுதுனது தான் அந்த மூலதனம் உலகத்தை பற்றி மதிப்பீட்டில் செவித்திறன் குறைபாடு உள்ளவருக்கான மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சரால் வழங்கப்படுகிறது. இரண்டாவது பயனாளி அஜய் வழங்கப்படுகிறது. ராஜேந்திரன், தியாகேசன், மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பில் சுபசுந்தரி அவர்களுக்கு செவித்திறன் குறைபாடு மாற்றுத்திறனாளி நலத்துறையின் சார்பில் மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், டெல்டா மாவட்டங்களில் மும்முனை மின்சார தட்டுப்பாட்டை போக்க 400 மெகாவாட் மின் உற்பத்தி துணை மின் நிலையம் விவசாயத்திற்காக அமைக்கப்படும் என நாகை மாவட்டம் நாகூரில் துணை நூலகம் திறந்து வைத்த அமைச்சர் ஷாஜகான் பேட்டியில் தெரிவித்தார். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்புப்படி ஜூலை மாதத்திலும் ஆகஸ்ட் மாதத்திலும் ஜூன் மாதத்திலும் தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்து விடவில்லை. அதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசு அதை செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. அந்த வகையில் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் டெல்டா மாவட்டங்களில் காவிரியும் தாண்டி மோட்டார் பம்பு செட் விவசாயம் அதிக அளவில் நடக்கக்கூடிய காரணத்தினால், இங்கு மும்முனை மின்சாரம் தேவை என்று இருப்பது காரணத்தினால், இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய 5 மாவட்டம் உள்ளடக்கிய பகுதியில் 400 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வகையில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நேற்றைய தினம் மின்சாரத்துறை அமைச்சரிடம் கோரிக்கையாக விடுத்திருக்கிறோம். வரக்கூடிய மாதங்களில், வரக்கூடிய வருடங்களில் இது போன்ற விவசாயிகள் பாதிப்பெல்லாம் சரி செய்வதற்கு இந்த ஆட்சி முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனை விவசாயிகளுடைய பாதிப்புகள் குறித்து அவர்கள் இந்த காவிரி தண்ணீர் வராதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்பாடுகளை ஆலோசித்து, அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய பம்பு செட்டுகள் மூலம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கக்கூடிய வகைகளுக்கு விரிவான ஆய்வுகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பாதிக்காத வண்ணம் அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக எடுக்க முயற்சி.